இந்த பொருளாதார தடை வந்தது பிறகு ஈரான் வந்து தன்னுடைய இராணுவத்தினுடைய முதலீட்டை எதில் போடுது அப்படின்னு சொன்னால் ஏவுகணைகள் உருவாக்குறது. ஏன்னா நம்மளுடைய சுற்றிலும் வந்து இந்த நாடுகள்லாம் இருக்குது. இஸ்ரேல் வந்து கொஞ்சம் 2-3 நாடு தள்ளி இருக்குது. 2100 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. அப்போ இஸ்ரேலை தாக்கணுன்னாலோ அல்ல அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கணுனாலோ நமக்கு ஏவுகணைகளும் ட்ரோன்ஸ் தான் வேணும்னு சொல்லி அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து துருக்கி, ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வரைக்கும் வந்து ஈரான்ட்ட இருக்குது. அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் என்பது ஒலியை விட சில மடங்கு வேகமாக போகக்கூடிய ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தும் போதே வந்து ஈரான் மக்கள் அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் 400 வினாடிகளில் டெல் அவீவ், அவ்வளோ ஸ்பீடாக அது போய் வந்து தாக்கும். அதை வந்து அவங்களுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு மையங்கள் எதுவுமே அதை வந்து தடுக்க முடியாது. அதனால் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய பலம் வந்து இந்த ஏவுகணைகள் மட்டும்தான். இந்த ஏவுகணைகள் முயற்சிக்கு இந்த நாடுகள்லாம் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் விமானப்படையாக இருக்கட்டும் அல்லது இராணுவமாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து டெவலப் பண்ண முடியாத காரணம் வந்து பொருளாதார தடை தான் வந்து காரணம்.